வெல்கம் டு நரதர் அகாடமி. இந்த வீடியோவில் அல்ஜிப்ராவில் கிளாஸ் ஈக்குவேஷன்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிளாஸ் ஈக்குவேஷனில் பர்டிகுலராக இந்த வீடியோவில் வந்து பெர்முடேஷன் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பெர்முடேஷன் குரூப்ஸ்க்கு எப்படி கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதணும் இந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான ப்ரிலிமினரி டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏபின்ற ஒரு ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்போ வந்து காஞ்சுகேட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா when b equal to c inverse ac. ஓகேவா, b is said to be conjugate of a if b can be written in the form c inverse ac. இது போல் எழுத முடிஞ்சதுன்னா b வந்து a ஓட காஞ்சுகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த காஞ்சுகேட்ன்றது ஒரு ரிலேஷன். இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்ன மீனிங்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். இந்த மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ரிலேஷனை தான் என்ன சொல்கிறோம்? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ இந்த காஞ்சுகேட் ரிலேஷன் வந்து இந்த 3 கேட்டகரிஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா, ஸோ அப்போ அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னாலே அடுத்து என்ன வரணும்? ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னால் என்னது? இப்போ ஒரு செட்டு இருக்குது, அதில் ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணிங்கன்னா அந்த செட்டை டிஸ்ஜாயிண்ட் யூனியன் ஆஃப் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸாக எழுத முடியும் இல்லையா? டிஸ்ஜாயிண்ட் யூனியன் ஆஃப் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸாக எழுத முடியும். ஸோ அப்போது இப்போ ஜீன்ற குரூப்பில் நான் ஒரு காஞ்சுகசி அப்படின்ற ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறேன். அப்போது இந்த ஜியை நான் என்ன பண்ணலாம்? டிஸ்ஜாயிண்ட் யூனியன் ஆஃப் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸாக எழுத முடியும். ஓகேவா, ஸோ அந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸஸை சி ஆஃப் ஏ அப்படின்னு எழுதுகிறோம். சி ஃபார் காஞ்சுகேட். ஓகேவா, காஞ்சுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சி ஆஃப் ஏ கண்டைன் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி விச் ஆர் ஆல் காஞ்சுகேட் டு ஏ. ஓகேவா, ஸோ ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த ரிலேஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்றதுனால அதில் வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் இருக்க போது அந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? காஞ்சுகேட் கிளாஸஸ். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் அ குரூப். இப்போது குரூப்னா நமக்கு என்னெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்? பைனரி, தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற ஆப்ரேஷன் பைனரி ஆப்ரேஷனாக இருக்கணும். அடுத்தது அசோசியேட்டிவ், அடுத்தது ஐடென்டிட்டி இருக்கணும், அடுத்தது இன்வர்ஸ் இருக்கணும். இந்த 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த செட்டை நம்ம என்ன சொல்கிறோம்? குரூப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த குரூப்போட சேர்த்து அடிஷ்னலாக அபீலியன் குரூப், அதாவது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆனதுன்னா அதை என்ன சொல்கிறோம்? அபீலியன் குரூப். காமுடேட்டிவ்னா என்ன மீனிங்? ஃபார் எவ்ரி ஏ கமா பி ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு என்னது? பி இன்ட்டு ஏவா இருந்ததுன்னா அந்த குரூப் பேர் என்னது? அபீலியன் குரூப். ஸோ அபீலியன் குரூப்பில் மட்டும்தான் இந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டாக ட்ரூவாக இருக்கும். இப்போது நம்மளோட குரூப் வந்து நான் எபீலியனாக இருந்தால் ஏ இன்ட்டு பி இன்ட்டு ஏவாக இருக்கணுன்ற அவசியம் இல்லையா? பட் எல்லா எலமெண்ட்ஸுக்குமே அது ட்ரூவாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லையா? ஒரு சில எலமெண்ட்ஸ்க்கு ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ, அதாவது ஒரு சில எலமெண்ட்ஸ்க்கு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஒரு சில பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அது ஃபெயில் ஆகலாம் இல்லையா? ஸோ கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான், கம்ப்ளீட்டாக எல்லா பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கும் காமுடேட்டிவ் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த குரூப் என்ன சொல்கிறோம்? அபீலியன் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் எபீலியன் குரூப்பில் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ சென்டர் அப்படின்னா என்ன மீனிங்னா, அது இசட் ஆஃப் ஜின்றது அதோட நொட்டேஷன். சென்டர்ன்றது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி விச் கம்யூட் வித் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஜி. அதாவது ஜியில் இருக்கக்கூடிய ஒரு சில எலமெண்ட்ஸ் ஜியில் இருக்கிற மற்ற எல்லா எலமெண்ட்ஸோடையும் கம்யூட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்னது? அது வந்து சென்டர் ஆஃப் ஜி, அந்த கலெக்ஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐடென்டிட்டி எலமெண்ட். எந்த குரூப்பாக இருந்தாலுமே அதோட ஐடென்டிட்டி இ இருக்கும் இல்லையா? இ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இ தானே? ஸோ இ பிலாங்ஸ் டு த சென்டர். ஸோ அப்போ சென்டரில் என்ன இருக்க போகுது? கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஜி விச் கம்யூட் வித், ஓகேவா, விச் இஸ் கம்யூட்டேட்டிவ் வித் எவ்ரி அதர் எலமெண்ட் ஆஃப் ஜி இருந்ததுன்னா அது என்ன சொல்கிறோம்? அது வந்து இட் பிலாங்ஸ் டு த சென்டர் இசட் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்கிறோம். டெஃபினட்டாக இசட் ஆஃப் ஜி வந்து ஒரு சப்குரூப்பாக இருக்கும். ஓகேவா, சென்டர். இப்போது நம்மளோட குரூப்பே அபீலியனாக இருந்தால் என்ன ஆகும்? இசட் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி, பிகாஸ் அபீலியன் குரூப்பில் எவ்ரி எலமெண்ட் கம்யூட் வித் எவ்ரி அதர் எலமெண்ட் ஆஃப் ஜி இல்லையா? ஓகே, ஸோ இந்த இசட் ஆஃப் ஜி எப்போவுமே எந்த குரூப்பாக இருந்தாலுமே இசட் ஆஃப் ஜி வந்து நான் எம்டி. ஏன் நான் எம்டி அப்படின்னாக்க கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கும், பிகாஸ் ஐடென்டிட்டி எலமெண்ட் கம்யூட்டேட் வித் எவ்ரி அதர் எலமெண்ட் ஆஃப் ஜி, ரைட்டா?
ஓகே. இப்போது அதே போல் சிமிலராக இன்னொரு கான்செப்ட் இது நார்மலைசர். ஃபஸ்ட்டு படித்தது என்னது சென்டர், அடுத்தது என்னது நார்மலைசர். இப்போ நார்மலைசர்ன்றது என்னென்னா இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் செட்டுக்கு பார்த்தது சென்டர். அதே கான்செப்ட் ஒரு சிங்கிள் எலமெண்ட்டுக்கு ஜியில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் எலமெண்ட்டுக்கு பார்த்தோன்னா அது பேர் நார்மலைசர். ஸோ இப்போ நார்மலைசர் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன மீனிங்னா ஏன்றது ஒரு ஃபிக்ஸட் எலமெண்ட் ஆஃப் ஜி. ஓகேவா? ஒரு எலமெண்ட் இருக்குது, ஏன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஏ கூட மட்டும் கம்யூட் ஆகிற எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஏ கூட மட்டும் கம்யூட் ஆகிற எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸோட கலெக்ஷனை தான் என்ன சொல்கிறோம் நார்மலைசர். என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி ஃபார் விச் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஏ. புரியுதா? சென்டர்ன்றது ஜியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் எந்த ஒரு எலமெண்ட் வந்து கம்யூட் ஆகுதோ அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸு இசட் ஆஃப் ஜின்னு சொல்கிறோம். நார்மலைசர் அப்படின்றது என்னென்னா நார்மலைசர்ன்றது ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு நார்மலைசர் குரூப் எழுதலாம். ஸோ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோன்னா ஏ கூட எதெல்லாம் கம்யூட் ஆகுது அந்த கலெக்ஷனை தான் என்ன சொல்கிறோம் நார்மலைசர் ஆஃப் ஏ. ஓகேவா? இது போல் என் ஆஃப் ஏ, என் ஆஃப் பி, ஒரு குரூப்புக்கு ஒரே ஒரு சென்டர் தான் இருக்கும். இசட் ஆஃப் ஜின்னு அதனால தான் எழுதுகிறோம். ஏன் இசட் ஆஃப் ஜின்னு எழுதுகிறோம்? ஃபார் ஜின்ற ஒரு குரூப்புக்கு ஒரே ஒரு சென்டர் தான். பட் நார்மலைசர் நிறைய இருக்கும். எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸ்க்கு ஒரு நார்மல் சப் குரூப் எழுதலாம். என் ஆஃப் ஏ, என் ஆஃப் பி, என் ஆஃப் சி அந்த மாதிரி. ஓகேவா? ரைட். ஸோ இந்த என் ஆஃப் ஏவும் குரூப்போட சப் குரூப்பாக தான் இருக்க போகுது. ரைட். இப்போது சிஏ இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த கான்ஜுகேட் கிளாஸ் ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். ஜி இஸ் அ ஃபைனைட் குரூப்பாக இருந்ததுன்னா CA equal to order of G by order of N of A. What is this CA? ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா கான்ஜுகேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்ஜுகேட் கிளாஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த கான்ஜுகேட் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் G by ஆர்டர் ஆஃப் N of A. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நம்ம லெக்ரான்ஜஸ் தியரமில் ஒரு ஃபார்முலா பார்ப்போம் இல்லையா, அதுபோல் இது ஒரு ஃபார்முலா. என்னென்னா number of elements in conjugate class of A is equal to order of G by order of N of A. Okay. ஸோ இப்போ கிளாஸ் ஈக்குவேஷனுக்கு வருவோம். இதுதான் இந்த வீடியோவோட ப்ரைம் கான்செப்ட். கிளாஸ் ஈக்குவேஷன்றது என்னென்னா ஆர்டர் ஆஃப் ஜி கேன் பி ரிட்டன் அஸ் சம் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இருக்கும் இல்லையா இஸ் ஈக்குவல் டு அந்த ஜின்ற குரூப்பில் ஒரு எலமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு நார்மலைசர் இருக்கும் இல்லையா, அந்த நார்மலைசிங் குரூப்போட ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ. ஓகேவா? இங்கே சமேஷன் வேரிஸ் ஓவர் ஏ. ஓகேவா? வேரிஸ் ஓவர் ஏ பிலாங்ஸ் டு ஜி. ரைட். பட் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ தான் சிஏ, அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த கான்ஜுகேட் கிளாஸ். ஸோ இது சிம்பிளாக எப்படி எழுதிக்கலாம்? ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் சிஏ. ஸோ இதுக்கு பேர் தான், இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் என்னென்னா கிளாஸ் ஈக்குவேஷன். ரைட்டா? ஓகே. ஸோ இதுதான் வந்து தட் இஸ் மெயின் கிளாஸ் ஈக்குவேஷன். இதோட ஒரு மாடிஃபைடு ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி ப்ளஸ் சம்மேஷன் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ வேர் என் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி. இதை நம்ம இப்போ பிரிக்கிறோம். இந்த ஏன்றது என்னென்னா இசட் ஜியில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டும் வேரி ஆகும் இல்லையா, அதுக்கேற்றா போல். ஆனால் இதில் ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து சென்டர் ஆஃப் ஜியில் இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த சென்டர் ஆஃப் ஜியில் இருக்கிற எலமெண்ட்ஸை தனி ஒரு இதாகும். இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். எலமெண்ட்ஸ் விச் பிலாங் டு சென்டர் அண்ட் எலமெண்ட்ஸ் விச் டு நாட் பிலாங் டு சென்டர், அந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம். ரைட்டா? ஸோ ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி ப்ளஸ் சம்மேஷன் சிஏ. ஸோ இதுதான் கிளாஸ் ஈக்குவேஷன். இந்த கிளாஸ் ஈக்குவேஷன் தான் பெர்முடேஷன் குரூப்க்கு எப்படி எழுதணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ பேசிக்ஸ், இந்த கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு என்னெல்லாம் பேசிக்கோ அதெல்லாம் இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் இப்போ கிளாஸ் ஈக்குவேஷனுக்கு இப்போ பெர்முடேஷன் குரூப்போட கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதணும், அதுக்கு ஒரு சில ப்ரிலிமினரிஸ் எல்லாம் தேவைப்படுது. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்த்துட்டு அப்புறமா கிளாஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதணுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் இப்போ ஒரு அபிலியன் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அபிலியன் குரூப் இருக்குது அப்படின்னா அதோட கிளாஸ் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். என்னன்னா 1 + 1 + 1 + 1. அதாவது இப்போது ஜி இஸ் அ குரூப், அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 10. அதோட கிளாஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எந்த ஒரு டெரிவேஷனுமே போட வேணாம். ஜி அபிலியன் குரூப்னு கொடுத்துட்டாங்களா, கிளாஸ் ஈக்குவேஷன் தானே கேட்குறாங்க, அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 10 எலமெண்ட்ஸா, 1 + 1 + 1 + 1ன்னு 10 டைம்ஸ் எழுதிடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஜின்றது எனி அபிலியன் குரூப்பாக இருந்ததுன்னா அதோட கிளாஸ் ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்? 1 + 1 + 1 + 1. எத்தனை டைம் எழுதணும், எத்தனை ஆர்டர் என்னவோ அத்தனை டைம் 1 எழுதணும், அவ்வளோதான். ஏன் இது போல் அப்படின்னா இந்த கிளாஸ் ஈக்குவேஷனோட மாடிஃபைடு ஃபார்ம் நான் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கோம்? ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி ப்ளஸ் சமேஷன் கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் இ. இப்போ ஒரு குரூப் எபிலியன்னா நம்ம முன்னாலே என்ன சொன்னோம்? ஒரு குரூப் எபிலியன்னா ஜி இஸ் ஈக்குவல் டு
இசட் ஆஃப் ஜி இல்லையா, ஜி ஈக்குவல் டு இசட் ஆஃப் ஜி. அதாவது அந்த அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே இசட் ஆஃப் ஜியில் வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ எல்லா எலமெண்ட்ஸுமே இசட் ஆஃப் ஜியில் இருக்கும். இந்த டேர்மே உங்களுக்கு வராது. இந்த டேர்ம் எப்போ வரும்னா ஏதாவது ஒரு எலமெண்ட் உங்களுக்கு சென்டரில் இல்லை அப்படின்னா தான் இங்கே வரும், இந்த டேர்மே வரும். ஸோ அபிலியனாக இருக்கும்போது இந்த டேர்மே வராது, இது 0 ஆகிடும், இது மட்டும்தான் வரும். ஸோ சென்டர் ஆஃப் ஜி. ஸோ அப்போ இங்கே இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இது கிடையாதுன்றதை உறுதி பண்ணிட்டோம், அபிலியன் குரூப்புக்கு இது கிடையாதுன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இது மட்டும்தான் வரும். ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஒரு அபிலியன் குரூப்புக்கு இசட் ஆஃப் ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அபிலியன் குரூப்பா, அப்போ எவ்ரி 2 எலமெண்ட்ஸ் கம்யூட் வித் ஈச் அதரா. ஓகே, இப்போ ஏபி கான்ஜுகேட்னு எடுத்துப்போம். அப்போ எப்படி இருக்கும், பி ஈக்குவல் டு எக்ஸ் இன்வர்ஸ் ஏஎக்ஸ்ன்ற ஃபார்மேட்டில் இருக்குமா. நம்ம தான் குரூப்பே அபிலியன் சொல்லிட்டோமா, அப்போ ஏஎக்ஸ்க்கு பதிலாக நான் எக்ஸ்ஏன்னு மாற்றி எழுதிக்கலாமா. மாற்றி எழுதுங்க. இப்போ எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ஏ வருதா, எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது ஐடென்டிட்டி இஏ. ஸோ இ இன்ட்டு என்னது ஏ தான். ஸோ பி ஈக்குவல் டு ஏ. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குரூப் அபிலியனாக இருந்ததுன்னா அந்த குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டுக்கு கான்ஜுகேட்டாக இருக்க முடியாது. தட் இஸ் அதாவது the elements வந்து any 2 different elements cannot be conjugate. ஓகேவா, இன் அன் அபிலியன் குரூப். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு அபிலியன் குரூப்பில் எனி 2 டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் கேன் நாட் பி கான்ஜுகேட். ஸோ ஒரு எலமெண்ட் ஏன்ற எலமெண்ட் பிக்கு கான்ஜுகேட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த 2 எலமெண்ட்டும் சேம் எலமெண்ட்ஸாக தான் இருக்க முடியும், வேறு எலமெண்ட்ஸ் கான்ஜுகேட்டாக இருக்க முடியாது. இதுதான் அர்த்தம், புரியுதா. ஓகே, ஸோ அப்போ ஒரு கான்ஜுகேட் கிளாஸ்லேயே நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம், இந்த சேம் எலமெண்ட் ஒன்லி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ கிளாஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதுகிறோம், 1 + 1 + 1 + 1, ரைட்டா. ஓகே, ஸோ இதுதான் கிளாஸ் ஈக்குவேஷன் ஃபார் அபிலியன் குரூப். இப்போ G இஸ் அ அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 3. வாட் இஸ் இட்ஸ் கிளாஸ் ஈக்குவேஷன் கேட்டால் 1 + 1 + 1, 3 டைம்ஸ் 1 + 1 + 1 போடணும், அவ்வளோதான். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் எனி 2 பெர்முட்டேஷன்ஸ். இது இப்போ நான் அடுத்தது என்ன வரேன் அப்படின்னா, இப்போ பெர்முட்டேஷன் குரூப்புக்கு தான் கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கான டெக்னிக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான விஷயமெல்லாம் எடுத்துக்க போகிறோம். எனி 2 பெர்முட்டேஷன் இன் Sn ஹேவிங் த சேம் சைக்கிள் டீகம்போசிஷன் ஆர் கான்ஜுகேட். அதாவது இப்போது இந்த கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதணும்னா கான்ஜுகேட் கிளாஸ் பற்றி பேசணும் இல்லையா. அப்போது கான்ஜுகேட் கிளாஸ் அப்படின்னா, கான்ஜுகேட் கிளாஸ்னால் என்னது, அந்த ஏன்ற எலமெண்ட் கூட எந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கம்யூட் பண்ணுதோ அதெல்லாம் தான் அதோட கான்ஜுகேட் கிளாஸில் இருக்க போகுது. ஸோ அப்போ எந்த எலமெண்ட்ஸ்லாம் கம்யூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் சைக்கிள் டீகம்போசிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு பெர்முட்டேஷன், ஆல்ரெடி பெர்முட்டேஷன் குரூப்ஸுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் கம்ப்ளீட் கான்செப்ட் அபவுட் ஆல் பெர்முட்டேஷன்ஸ் கொடுத்தாச்சு. அதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஒரு பெர்முட்டேஷன் கொடுத்தா அதை எப்படி சைக்கிள் டீகம்போசிஷன் எழுதணும், டிரான்ஸ்போசிஷன் எப்படி எழுதணும், இதெல்லாமே அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு பெர்முட்டேஷன் இருக்குது அப்படின்னா அது எப்போ இன்னொரு பெர்முட்டேஷன் கூட கான்ஜுகேட்டாக இருக்கும் அப்படின்னா அதோட சைக்கிள் டீகம்போசிஷன் எழுதணும். கொடுத்துருக்கிற 2 பெர்முட்டேஷனுக்கும் என்ன எழுதணும், சைக்கிள் டீகம்போசிஷன் எழுதுனீங்கன்னா ரெண்டுமே சேம் சைக்கிள் டீகம்போசிஷன். வாட் டு யூ மீன் பை சேம் சைக்கிள் டீகம்போசிஷன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெர்முட்டேஷன் ஆன் 5 சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த இன்னொரு பெர்முட்டேஷன் ஆன் 5 சிம்பிள்ஸ், 2 பெர்முட்டேஷன் ஆன் 5 சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 கான்ஜுகேட்டாக இல்லையான்றது செக் பண்ணணும்னா 2க்கும் நீங்கள் சைக்கிள் டீகம்போசிஷன் எழுதுங்க. ஓகேவா, எழுதுனீங்கன்னா அந்த சைக்கிள் டீகம்போசிஷனில் 2 பெர்முட்டேஷனுமே ஒரு 3 சைக்கிளாகவும் ஒரு 2 சைக்கிளாகவும் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்ப்ளிட் ஆகணும். 3 சைக்கிள் ஒன்று 2 சைக்கிள் ஒன்று ஆணுச்சுன்னா ரெண்டும் என்னது கான்ஜுகேட். இல்லை ஒன்று 4 சைக்கிள் 1 சைக்கிளாகவும் இன்னொன்று 3 சைக்கிள் 2 சைக்கிளாகவும் ஆகுது அப்படின்னா டெஃபினெட்லி தே ஆர் நாட் கான்ஜுகேட். புரியுதா? ஸோ ஒரு 2 பெர்முட்டேஷன் கொடுத்து கான்ஜுகேட்டாக இல்லையான்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் அதோட சைக்கிள் டீகம்போசிஷன் எழுதணும். சேம் பேட்டர்ன் ஆஃப் சைக்கிள் டீகம்போசிஷன். அதாவது ஒன்று 4,1 4 சைக்கிளாகவும் சிங்கிள் சைக்கிளாகவும் டீகம்போஸ் ஆகுதுன்னா இன்னொரு பெர்முட்டேஷனும் எப்படி டீகம்போஸ் ஆகணும், 4 சைக்கிளாகவும் 1 சைக்கிளாகவும் ஆகும். அதுபோல் சேம் சைக்கிள் உள்ளே இருக்கிற சிம்பிள்ஸ் வேறையாக இருக்கலாம், பட் இந்த சைக்கிளோட லென்த்தை தான் என்ன சொல்கிறோம், நம்ம சேம் சைக்கிள் டீகம்போசிஷன் சொல்கிறோம். ஆணுச்சுன்னா கான்ஜுகேட், இல்லைன்னா நாட் கான்ஜுகேட். ஓகேவா, இது ஒரு பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. எதுக்காக, நம்ம கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு தேவைப்படும். அடுத்தது கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, இப்போ எஸ்என்ன்றது என்னது, பெர்முட்டேஷன் குரூப் ஆன் n சிம்பிள்ஸ் இல்லையா. அதில் எத்தனை n சைக்கிள்ஸ் இருக்கும், n சைக்கிள்னால் என்னது 1 2 3 4 n ஒரே சைக்கிளாக, சைக்கிள் டீகம்போசிஷனில் ஒரே சைக்கிளாக, ஒரு பெர்முட்டேஷனை சிங்கிள் சைக்கிளாக எழுதுறோம் இல்லையா, அது மாதிரி எத்தனை n சைக்கிள்ஸ் இருக்குன்னா n நம்பர். இது ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் S2 எடுத்துக்கோங்களேன். S2ல் 2 சைக்கிள்ஸ் என்னெல்லாம் இருக்கும், 1 2ன்றது ஒரு சைக்கிள், 2 1ன்றது ஒரு சைக்கிள், வேறு எதுவும் சைக்கிள் கிடையாது இல்லையா. ஸோ 2 சைக்கிள் தான், 2 சைக்கிள் தான். இப்போ S3 எடுத்துக்கோங்க. S3ல் 3 சைக்கிள்ஸ் எத்தனை இருக்கும், 3 இருக்கும். என்னென்னா 1 2 3 2 3 1, அடுத்தது என்னது 3 1 3 2 1. ஓகேவா,
1 2 3 2 3 1 3 2 1. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னது ஒரு S3ல நம்பர் ஆஃப் 3 சைக்கிள்ஸ் கேட்டாங்கன்னா 3. அதே போல் S4ல் எத்தனை 4 சைக்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 4. ஸோ நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் n சைக்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது n. இப்போது ஓகே, இப்போ S2னா 2 எத்தனை 2 சைக்கிள் இருக்கும், S3னா எத்தனை 3 சைக்கிள் இருக்கும், அதை பார்த்தாச்சு. அதை விட கம்மியாக எத்தனை சைக்கிள்ஸ் இருக்கும். இப்போ SNல எத்தனை R சைக்கிள், எத்தனை டிஸ்டிங்க்ட் R சைக்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R இன்ட்டு n மைனஸ் R. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் SN இஸ் P of n. அதாவது எத்தனை கான்ஜுகேட் கிளாஸஸ் இருக்கும் SNல அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of n. Pன்றது என்னென்னா பார்ட்டிஷன் ஆஃப் n. பார்ட்டிஷன்னா என்ன மீனிங்னா 1 இருக்கு இல்லையா, 1 வந்து எத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஈக்குவல் டு 1 தான். பட் இதே 2 பார்த்தீங்கன்னா எய்தர் 2 ஆர் 1 + 1. 3னா 3, 1 + 2, 1 + 1 + 1. ஓகேவா. அடுத்தது 4 பார்த்தீங்கன்னா 4, 1 + 3, 1 + 1 + 2, 2 + 2, 1 + 1 + 1 + 1. ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரைட்டிங் த நம்பர் இஸ் கால்ட் P of n. ஓகேவா, ரைட். ஸோ இதே போல் P of 5 வந்து 7, P of 6 = 11. ஸோ இதுவும் வந்து இந்த கான்செப்டும் வந்து நமக்கு கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ கிளாஸ் ஈக்குவேஷன் ஃபார் S2, S3, S4லாம் எப்படி எழுதணுன்றது பார்க்கலாம். இப்போ S2ன்றது என்னென்னா permutation group on 2 symbols. ஸோ இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என்ன 2. ஸோ 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து அபிலியன் குரூப் இல்லையா. எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக். ஸோ சைக்ளிக் குரூப்ன்றப்போ அது அபிலியன் ஆகிடும். ஸோ இப்போ S2வும் ஒரு அபிலியன் குரூப். ஸோ ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அபிலியன் குரூப்பாக இருந்ததுன்னா கிளாஸ் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 + 1 அவ்வளோதான். ஸோ இதுதான் கிளாஸ் ஈக்குவேஷன் ஃபார் S2. நெக்ஸ்ட் S3ன்றது பெர்முடேஷன் குரூப் ஆன் 3 சிம்பிள்ஸ். இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும், 3 ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ், அதாவது 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் நான் அபிலியன் குரூப்னு கேட்டால் S3 எழுதலாம். ஓகேவா. ஏன்னா அப் டு ஆர்டர் 5 வரைக்கும் எல்லா குரூப்புமே அபிலியன். ஏன்னா ஆர்டர் 2 பார்த்துட்டோம் இல்லையா, 3யும் வந்து என்னது ப்ரைம் நம்பர். ஸோ எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் சைக்ளிக், ஹென்ஸ் அபிலியன். ஸோ அப்போது ஆர்டர் 3நாலும் அபிலியன். அடுத்தது ஆர்டர் 4ன்றது என்னென்னா 2/2 இல்லையா. ஸோ அதுவும் அபிலியன் தான். அடுத்தது ஆர்டர் 5வும் வந்து என்னது ப்ரைம் நம்பர். ஸோ இட் இஸ் ஆல்சோ சைக்ளிக், ஹென்ஸ் இட் இஸ் அபிலியன். அடுத்தது இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் நான் அபிலியன் குரூப் S3. ஸோ இப்போ இதுக்கு எப்படி கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதணுன்றது பார்க்கலாம். ஸோ இது மாதிரி டேபிள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன், அடுத்தது n of a. n of aன்றது என்ன, நார்மலைசர். அடுத்தது இங்கே CA. ஸோ இதோட சம் தான் நமக்கு என்ன வரப்போகுது, உங்களுக்கு கிளாஸ் ஈக்குவேஷனாக வரப்போகுது. ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம கிளாஸ் ஈக்குவேஷனோட ஒரு டேர்மும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பார்ட்டிஷன், இப்போ 3 இருக்கு இல்லையா, 3யோட பார்ட்டிஷன்ஸ் எழுதிக்கோங்க. எப்படி எழுதணும், 3. அடுத்தது 2 + 1, அடுத்தது 1 + 1 + 1. ஸோ இப்போ ஒன்றுக்கும் நம்ம n of a எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். இங்கே 3 இருக்கு இல்லையா, 3னா ஸோ 3, அதோட இன்னும் n of aல 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 3ன்றது என்னென்னா சைக்கிள் ஆஃப் லென்த்து 3. ஸோ சைக்கிள் ஆஃப் லென்த்து 3 நம்ம ஏற்கனவே ஒரு கான்செப்ட் சொன்னோம் இல்லையா, இன்னும் SNல n டிஸ்டிங்க்ட் சைக்கிள்ஸ் ஆஃப் n நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சைக்கிள்ஸ் ஆஃப் சைஸ் n இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ 3ன்றதுனால 3 சைக்கிள்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அது எல்லாமே என்னது கான்ஜுகேட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ n of aல 3 இருக்கும். ரைட். அடுத்தது இப்போ n of a கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ CA எப்படி எழுதுவீங்க, CAக்கு என்ன ஃபார்முலா, ஆர்டர் ஆஃப் SN பை n of a. ஸோ 3 ஃபேக்டோரியல் பை 3 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 2. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு எலமெண்ட். அதாவது கிளாஸ் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன போட போகிறீங்க, 2 ப்ளஸ் அடுத்த எலமெண்ட். கிளாஸ் ஈக்குவேஷனில் மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் வரப்போகுது. எப்படி இந்த 3 எலமெண்ட்ஸ் வருதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ். 3க்கு 3 பார்ட்டிஷன் இல்லையா. ஸோ 3 பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் பாக்ஸ் 2 + 1. ஸோ 2 + 1 அப்படின்னா இதுக்கு நார்மலைசர் எப்படி எழுதணும்னா, இங்கே 2 இருக்கு இல்லையா. ஸோ 2 × 1 ஃபேக்டோரியல். அதாவது 2 சைக்கிள்ஸ் எத்தனை விதமாக எழுதலாம் அப்படின்னாக்கா 2 டிஃப்ரெண்ட் வேஸில் எழுதலாம். அந்த 2 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிமைனிங் 1 எலமெண்ட் கேன் பி சோசன் இன் 1 வே. ஸோ 2 × 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 2. அந்த R × n - R ஃபேக்டோரியல் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா தான். ஸோ 2 × 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 2. ஸோ இங்கே கிளாஸ் ஈக்குவேஷன் வரும்போது என்ன வரும், 3 ஃபேக்டோரியல் பை 2 ஈக்குவல் டு 3. அடுத்தது 1 + 1 + 1. இந்த 1 + 1 + 1 அப்படின்றது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க, அதே R × n - R ஃபேக்டோரியலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. R = 0ன்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா.
ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு 3 ஃபேக்டோரியல் ரைட்டா. ஸோ 3 ஃபேக்டோரியல் ஸோ ஈக்குவல் டு என்னது 6. ஸோ இங்கே என்ன வரும் உங்களுக்கு 3 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1. ஆக்சுவலாக இது வந்து 3 சைக்கிள், இது வந்து 2 சைக்கிள், இது வந்து சிங்கிள் ஒன். அதாவது சிங்கிள் ஒன்னுனா என்னென்னா சிங்கிளாக எலமெண்ட்ஸ் எழுதுறது. அதாவது 1 2 3 அந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும் இல்லையா கான்ஜுகேட் கிளாஸில். அது என்னது அது ஐடென்டிட்டியாக தான் உங்களுக்கு வரும் ரைட்டா. ஸோ இது வந்து ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன், இது வந்து அந்த ஃபுல் லென்த்தில் வருது இல்லையா அந்த பெர்முட்டேஷனுக்கானது. இது வந்து 2 சைக்கிள் 2 டீகம்போசிஷன் இருக்கக்கூடிய பெர்முட்டேஷன். ஐடென்டிட்டி எப்போவுமே ஒன்று தான் இருக்கும். ஸோ அந்த ஒன்று தான் இங்கே வரும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து அந்த பெர்முட்டேஷன் 1+1+1ன்னு லாஸ்ட்டாக எழுதுவீங்க இல்லையா ஃபுல் ஸ்பிட்டப்பு, அதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு வந்து 1 தான் வரும். ஏன்னா யூனிக் ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன் தானே. அதே போல் இங்கே என்ன வரும்னாக்கா எப்போவுமே அந்த n ஃபேக்டோரியல் பை n தான் வரும் ஃபார் த நம்பர் இட் செல்ஃப் n ஃபேக்டோரியல் பை n ரைட்டா. ஸோ அந்த இன்பிட்வீன் இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ S3ன்றப்போ 3யோட பார்ட்டிஷன்ஸ் எழுதிக்கிறோம். அத்தனை தான் கிளாஸ் ஈக்குவேஷனில் அத்தனை டேர்ம்ஸ் வரப்போகுது. அப்போ ஒரு டேர்மும் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டும் எல்லா ப்ராப்ளமுக்குமே டாப்பும் பாட்டமும் ஃபிக்ஸடாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது n ஃபேக்டோரியல் பை n, இங்கே n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல். திஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன் அண்ட் திஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு n சைக்கிள் ஃபார் Sn. ஓகேவா. ஸோ இது இந்த நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் மாறி வரப்போகுது. ஸோ இப்போ அடுத்து S4க்கு பார்ப்போம். S4ல் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்க போது 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24 எலமெண்ட்ஸ் இருக்க போது ரைட்டா. ஸோ இப்போ பார்ட்டிஷன் 4ஓட பார்ட்டிஷன்ஸ் எழுதுவோம். என்னெல்லாம் எழுதணும் 4 3 + 1 2 + 2 2 + 1 + 1 1 + 1 + 1. ஸோ 1 2 3 4 5. ஸோ அப்போது கிளாஸ் ஈக்குவேஷனில் 5 டேர்ம்ஸ் வரப்போகுது. 5 பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் பை 4 ஈக்குவல் டு 6. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே வரப்போகுது ரைட்டா. அடுத்தது லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 + 1 + 1. இதுக்கு என்ன வரும்னா 4 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இந்த 1ம் 6ம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா. ரைட். அதாவது n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் இது ரெண்டும் கன்ஃபார்ம்டு. ரிமைனிங் என்ன அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து 3 + 1 அப்படின்னா 3 × 1 ஃபேக்டோரியல். ஏன்னா 3 × 4 - 3 எவ்வளோ 1 தானே. ஸோ 3 × 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 3. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 ஃபேக்டோரியல் பை 3 ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் 2 + 2. 2 + 2னா 2 × 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 8. இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இப்போது ஆல்ரெடி வந்து நம்ம வந்து 4 பெர்முட்டேஷன் அண்ட் 4 சிம்பிள்ஸ் தானே பார்த்துட்ருக்கோம். அப்போது இது வந்து ஒரு 2 சைக்கிள் ஓகேவா. 1 2ன்னு எழுதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது ஒரு 2 சைக்கிள் 1 2 ஆல்ரெடி எழுதியாச்சு. அப்போ இன்னொன்று என்ன வரும் 3 4 தான் வரணும் ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸு அதில் எழுதுனா 2 சைக்கிள்ஸ் வரும். அடுத்த 2 எலமெண்ட்ஸ் எழுதும்போது அதில் ஒரு 2 சைக்கிள்ஸ் வரும் இல்லையா. இப்போ இந்த 2 இங்கே 2 எலமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறோம், இங்கே 2 எலமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறோம். அதையே ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் வி கேன் சூஸ் 2 ஃபேக்டோரியல் டிஃப்ரெண்ட் வேஸ். புரியுதா. ஸோ இப்போ 2 + 2 வந்தாலே 2 × 2 × 2 ஃபேக்டோரியல். புரியுதா. அதாவது ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சைக்கிள் ஆஃப் லென்த் 2 எழுதும்போது 2 சைக்கிள்ஸ் வரும். அடுத்த சைக்கிள் ஆஃப் லென்த் 2 எழுதும்போது 2 எலமெண்ட்ஸ் வரும். ஸோ 2 × 2 அண்டுன்றதுனால 2 × 2 and this can be chosen in how many different ways. இதுக்கு இந்த 2 elements தான், இதுக்கு இந்த 2 elements தான் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா. that can be chosen in 2 different ways. so 2 × 2 × 2 8. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 ஃபேக்டோரியல் பை 8 ஈக்குவல் டு 3. அடுத்தது 2 + 1 + 1 2 சைக்கிள்ஸ் 2 ways. அடுத்தது இந்த ரிமைனிங் 2 எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ரிமைனிங் 2 எலமெண்ட்ஸும் சிங்கிள் எலமெண்ட்ஸ் தான். பட் the 2 elements can be chosen in 2 ஃபேக்டோரியல் different ways. so 2 × 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல். சரி 4. ஸோ 4 ஃபேக்டோரியல் பை 4 ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ பார்ட்டிஷன் உங்களுக்கு கிளாஸ் ஈக்குவேஷன் அப்போ என்ன வரும் உங்களுக்கு 6 + 8 + 3 + 6 + 1 ரைட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் S5னா என்னது 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 120 எலமெண்ட்ஸ். பார்ட்டிஷன்ஸ் என்ன வரும் 5 4 + 1 3 + 1 + 1 இல்லைனா 3 + 2. அடுத்தது 2 + 1 + 1 + 1 இல்லைனா 2 + 2 + 1. அடுத்து 1 + 1 + 1. ஸோ 5க்கு 5 ஃபேக்டோரியல் பை 5 ஈக்குவல் டு 24. இங்கே 1 + 1க்கு 5 ஃபேக்டோரியல் பை 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1. இது என்னது சைக்கிள் ஆஃப் லென்த் 5 ஓகேவா. இது வந்து என்னது சைக்கிள் ஆஃப் லென்த் 1 ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன், இது வந்து ஹோல் பெர்முட்டேஷனே சைக்கிளாக எழுதுறது 1 2 3 4 5 சிங்கிள் சைக்கிளாக எழுதுறது இது ரெண்டும். ஸோ அப்போ அந்த 1ம் 24ம் ஓகே. அப்போ இன்பிட்வீன் ரிமைனிங் இருக்கிறது பாருங்கள் 4 × 1 ஆஸ் யூஷுவல் என்ன எழுதணும் 4 சைக்கிள்னா 4 டிஃப்ரெண்ட் வேஸில் எழுதலாம். ஸோ 4 × the remaining 1 element can be chosen in 1 factorial way. So 4 × 1 factorial equal to 4. So இங்கே வரும்போது என்ன ஆகும் 5 factorial by 4 equal to 30. அடுத்தது 3 + 1 + 1 3 cycle can be chosen in 3 different ways. Can be written in 3 different ways and the remaining 2 elements can be chosen in 2 factorial. So equal to 6. இங்கே அதை
20. அதே போல் இங்கே வரும்போது இதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். 3 cycle in 3 different ways and அந்த ரிமைனிங் 2 இருக்கு இல்லையா, அது வந்து 2 different ways. ஸோ 2 factorial equal to 20. அடுத்தது 2 + 1 + 1. இந்த 2 வந்து 2 தான் இன்டூ இங்கே 3 numbers of 1 இருக்கு இல்லையா, that can be chosen in 3 factorial different ways. ஸோ 2 × 3 factorial equal to 12. ஸோ 5 factorial by 12 equal to 10. அடுத்தது 2 + 2 + 1. இந்த 2 டபுள் டைம் 2 வந்தாலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஒரு 2 elements, இங்கே ஒரு 2 elements. இந்த 2 in 2 different ways, இது in 2 different ways and அந்த 2 pair in 2 different ways. So 2 × 2 × 2 equal to 8. So equal to 5 factorial by 8 equal to 15. So over. So the class equation is 1 + 15 + 15. Okay. Sorry, 15 + 10 + 20 + 20 + 30 + 24. Okay, that's all. Thank you.